தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே. வணக்கம். நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. சார், வேங்கை வயல் விவகாரத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. 3 இளைஞர்களுடைய பெயரை குறிப்பிட்டு தனிப்பட்ட விவகாரங்களுக்காக தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆயிருக்குது. இதுக்கு பின்னாடி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல கருத்துக்களை கூறுறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இப்போ அது பட்டியலின இளைஞர்களை குறி வச்சு இது போலீஸ் இது பண்ணுது. திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாடு போலீஸையும் நம்ப முடியல, சிபிஐ நம்ப முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றவங்க விஜய் அங்கே போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அரசு வேக வேகமாக செயல்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. அண்ணாமலை தரப்பும் ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? இல்லை இந்த வேங்கை வயல் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அரசு தரப்பு ரொம்ப நிதானமாக பண்ணியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தில் லோக்கல் போலீஸ் விசாரணை எப்பயும் சில விஷயங்கள் கிடைக்குது. இந்த விஷயத்த அவங்க ஆக்சுவலாக டீல் பண்ணாங்கன்னா தேவையில்லாமல் இஷ்யூ ஆகுங்கிறதுனால தான் சிபிசிஐடிக்கே போனது. காரணமே அதுதான். அதே மாதிரி அவர் ஒரு 3 பேர் பிடிச்சி இன்னைக்கு சார்ஜ் ஷீட் கொடுத்துருக்குற இந்த முரளிராஜா, அவர் போலீஸ்காரர் தான். அவர் பிபி செல்ல ஒர்க் பண்ணுறாரு. டிபார்ட்மெண்ட் இல்லை, அதாவது புதுக்கோட்டை காவல்துறையில இருந்தவர். பட் வேங்கை வயலில் அவருடைய சொந்த ஊர் வச்சுங்களேன். அவரை விசாரணைக்கு கூப்பிட்டதுக்கே அவர் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது உங்களுக்கு முரளிராஜாவை சாதாரணமாக சிபிசிஐடி திருச்சிக்கு கொண்டாந்துருந்தாங்க. ஏன்னா ஹெட் குவார்டர்ஸ் சிபிசிஐடி டிஎஸ்பி இங்கே திருச்சி தான் அவங்களுக்கு, புதுக்கோட்டைக்கு. என்ன ஸோ அவர் முரளிராஜாவை கூப்பிட்டு அவர் கூப்பிட்டதுக்கே ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆரம்பத்துலேருந்தே போலீஸை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருந்தார். பர்டிகுலராக சிஎம் இதில் என்ன ஆர்டர்னா, யாருடைய சந்தேகமும் யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. என்ன காரணம்னா, பர்டிகுலராக இந்த திருமாவளவன் மாதிரி வேற தரப்பு யாரும் அவங்களுடைய சந்தேகத்துக்காக அப்பாற்பட்டு இந்த விஷயத்தை நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுல தமிழக அரசும் சரி, முதல்வரும் ஒரு தெளிவாக பண்ணாங்க. சிபிசிஐடி ரொம்ப ஈஸியோட ரொம்ப ஈக்குவலாக பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். காரணம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், 3 வருஷம் ஆயிடுச்சு. என்ன நீங்கள் எதிர்கட்சியில் ஆரம்பிச்சு அந்த விஷயத்தை விமர்சனம் பண்ணாத ஆட்களே கிடையாது. முதல்வரையும் சரி, கவர்மெண்ட்டு கையாளாத அரசு, திமுக அரசு அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. இப்போ சிபிசிஐடி சார்ஜ் ஷீட் போட்ட உடனே அதில் வேற மாதிரி பேசுறது நியாயம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட தரப்பு வாதமாக நினைக்கிறேன் நான். காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 3 வருஷமா நல்லா பார்த்தீங்கன்னா 87 டவர்ஸ், செல்போன் டவர்ஸ்ல உள்ள அவங்க பேசின விஷயங்கள், போன விஷயங்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் இந்த அழைப்புகள். இவங்க சந்தேகத்துக்குரிய நபர்கள் ஒரு 10 பேரை பிக்ஸ் பண்ணி அவங்க யார் யார்கிட்ட பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3 பேரையும் இவங்க தான் குற்றவாளிகள்ங்கிறத கொண்டாந்துருக்கிறாங்க போலீஸ். அவ்வளோ ஈஸியாக உடனே பண்ண முடியுமா? நீங்களே நினச்சி பாருங்க. சாதாரணமா ஒரு விஷயத்த போலீஸ் முடிக்கணும்னா நீங்க ஏன் ஆம்ஸ்டாங் கொலையை எடுத்தீங்களேன், எவ்வளவு விமர்சனம் வந்தது, கடுமையான விமர்சனம் வந்தது அந்த விஷயத்துல. பாத்தீங்கன்னா நடந்து ஒரு 2 நாள்ல பாத்தீங்கன்னா திமுக யார் இந்த சார் அப்படின்னு கேட்ட மாதிரி அப்போ ஒரு தரப்பு ஆரம்பிச்சிச்சு. இது திமுகவுடைய தூண்டுதல், ஒரு அமைச்சர் இருந்தாரு பேக்கிங்ல இருக்காரு அப்படின்னா. பட் இப்ப நீங்க தெளிவா பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 27-28 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க சென்னை போலீஸ். இதுல போலீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க உண்மை குற்றவாளிகளை சரியா கைது பண்ணலன்னா அது அடுத்தடுத்த விஷயங்கள் தொடர்ந்து போகுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் வச்சுங்களேன். நீ இந்த விஷயத்துல நீ ஆம்ஸ்டாங் மேட்டர்லயே பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் போய் சரண்டர் ஆனாங்க. ஆனாலும் போலீஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிச்சு. அதுதான் நம்ம உண்மையான பார்க்கணும். இந்த விஷயமும் அதே மாதிரிதான் நான் பார்க்குறேன். ஆரம்பத்துல இருந்து போலீஸ் ரொம்ப நிதானமா பண்ணுது. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. இது தனிப்பட்ட விஷயத்துல நடந்த அவங்களுக்குள்ள ஒரு லோக்கல் மோட்டிவ்ல நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு தான் போலீஸ் சொல்லுது. அதற்கான ஆதாரங்கள் நிறைய. ஏன்னா அழிக்கப்பட்ட நீங்க வீடியோக்கள் ஆரம்பிச்சு, ஆடியோக்கள் ஆரம்பிச்சு,
ஒவ்வொன்றையும் இன்னைக்கு அவங்க எடுத்து சாதாரண விஷயம்லாம் பண்ணலை, நம்ம லோக்கல்லாம் பண்ணலை. ஹைதராபாத்து, மும்பையில் உள்ள லேப்லலாம் ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு போனது. நீங்கள் கூகுள்லாம் அதான் சொன்னேன், நீங்கள் கூகுளுக்கு லெட்டர் போட்டு அதில் உள்ள சில விஷயங்கள் சயின்டிஃபிக் எவிடன்ஸுக்காக போலீஸ் வந்து கடுமையான போராட்டம் பண்ணிருக்கு. ஒரு வருஷமா ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதனால நீங்க திருமாவளவனா இருக்கட்டும், இப்ப நீங்க வந்து இவரும் பண்றாரு யாரு, அண்ணாமலை, சிபிஎம் சண்முகம், அவர் என்ன சொல்றாரு, தவறான முன்னுதாரணமா போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் போலீஸ் தரப்பு ரொம்ப கிளியரா சொல்றாங்க, இந்த விஷயத்துல போலீஸ் பாலிடிக்ஸ் பண்ற மாதிரில இல்ல, அவங்க விமர்சனம். எப்பயுமே பாத்தீங்கன்னா போலீஸ் ஒரு உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கிறப்போ விமர்சனம் வரும். இல்ல பாத்தீங்கன்னா போலீஸ் வேண்டுதல் இந்த விதத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு சிபிசிஐடி ரொம்ப தெளிவா பண்ண மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போ இயக்குனர் ரஞ்சித் அவர்கள்லாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, குற்றவாளிகளை உண்மை குற்றவாளிகளை விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து பட்டியலின இளைஞர்களை குற்றம் சுமத்துவது நியாயமல்ல. கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களும் அவங்க தான், தப்பு செஞ்சவங்களும் அவங்க தானா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு 3 இளைஞர்களை வந்து திட்டாரு அப்படிங்கிறனால அவரை அவமானப்படுத்துறதுக்காக இந்த காரியத்தை ஒரு தனிப்பட்ட விரோதமாக செஞ்சிருக்கிறாங்க. இதை வந்து சாதிய மோதல்களா உருவாக்கிறாதீங்கன்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லுது. இந்த கண்ணோட்டம் எப்படி பாக்குறீங்க சார்? இது உண்மையாகவே இல்ல, நீங்க ரஞ்சித்துடைய சந்தேகம் நியாயமானதுன்னே வைங்க, ஒன்று மாற்றம். அதே மாதிரி திருமாவளவனுடைய சந்தேகம் நியாயமானது. அது வந்து ப்ரூவ் பண்ணி தெளிவான எவிடன்ஸை பார்க்கணும். அப்படியே அவ்வளோ சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து திருமாவளவன் ரஞ்சித் தரப்புல இருந்து ஒரு அட்வொகேட்டை போடலாம். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அவங்க இறங்கி என்னென்ன எவிடன்ஸ் இருக்குன்னு அவங்க ஆர்கியூ பண்ணலாமே. நீங்கள் போலீஸ் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு 3 பேர் தான். என்ன காரணம்னா இந்த ஆடியோ எடுத்துருக்காங்க, அதாவது சம்மந்தப்பட்ட தண்ணீர் தொட்டி மேலே இருந்த ஆடியோ வீடியோ முதற்கொண்டு நீ போலீஸ் கிடைச்சிருக்கு. இந்த பசங்க விளையாட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து எல்லாமே போலீஸ் தரப்புல சிபிசிஐடி கோர்ட்ல ரெடி பண்ணி சப்மிட் பண்ணி கொடுக்க போகுது. நீங்க இந்த சார்ஜ் ஷீட்ல அதெல்லாம் வருது, அவங்க பேசுற ஆடியோ வருது. இதெல்லாம் சயின்டிபிக் எவிடன்ஸ். இதுல சாதாரணமா நம்ம யாருமே கிரியேட் பண்ண முடியாது. ஃபேக்கா யாரையாவது பேச வச்சு பண்ண முடியுமா? இந்த ஃபேக்கா ஒரு தொட்டியில நிக்க வச்சு அவங்கள வீடியோ எடுத்து பண்ண முடியுமா? அப்படி ஒரு கட்டாயம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு கட்டாயப்படுத்தி அதை ப்ரூவ் பண்ணி அவங்க 3 பேரையும் குற்றவாளி ஆக்கி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய விஷயத்துல போலீஸ் அவ்வளவு ஒரு ப்ரெஷர் என்ன இருக்குதுல, நான் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி கிடையாது. நீங்க போலீஸ் வந்து வேற ஒரு ஆட்கள் இல்லை இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறப்பதான் போலீஸ் ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் பண்ண வேண்டிய கட்டாயம். புரியுதுங்களா? என்னன்னா வேற மாதிரி ஆயிடும். இரு தரப்பினருக்கான பெரிய ஜாதி மோதல் ஆயிடும், பிரச்சனை. பட் இந்த விஷயத்திலேயே போலீஸ் ரொம்ப நிதானமா 3 வருஷமா இந்த விஷயத்துல ரொம்ப பொறுமையா தான் டீல் பண்ணி எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தானே முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நீங்க சரியான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறத இவங்க கேட்கணும். போலீஸோடைய பதில் சரியா இல்லைன்னா அப்புறம் இவங்க பேசலாம், சிபிஐக்கு போகலாம். பட் இப்பதான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இந்த சார்ஜ் ஷீட்டை இன்னும் யாரும் வாங்கல. கோர்ட்ல நீங்க போட்டு ஒரு ஆர்டர் வாங்கி திருப்பி சார்ஜ் ஷீட்டை வாங்கி படிச்சு பார்க்கணும். இதெல்லாம் யாருமே செய்யல. சார்ஜ் ஷீட்ல 3 பேர் குற்றவாளிகள்னு சொல்லியிருக்காங்கிற ஒரு காரணத்துக்காக அதை போலீஸ் விமர்சனம் பண்றது, அரசு விமர்சனம் பண்றது வந்து போலீஸ் நினைச்சு பாருங்க அவங்களுக்கு என்ன இருக்கு. இந்த விஷயத்துல பர்டிகுலரா சொல்றேன், யாராவது ஒரு அரசியல் பின்புலத்துல உள்ளவரை காப்பாத்துறதுக்கு போராடுறாங்கன்னா அது தெளிவா அவங்க சொல்லலாங்க. சிபிஐ விசாரணை கேட்கிறவங்க இவரை காப்பாத்துறதுக்காக தான் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த மாதிரி எதுவுமே அவங்களால சொல்ல முடியல. இவங்க கிடையாது, பட் வேற யாரோ ஒருத்தவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு மட்டும் தான் இவங்களால சொல்ல முடியுது. அவங்களுக்கு வேற எதையும் இவங்களால எவிடன்ஸா சொல்ல முடியாத சூழ்நிலையில இவங்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பா சார். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து வேங்கை வயல் விஷயத்தை எடுத்து இப்போ சொல்லியிருக்கிறாப்புல, இப்போ ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க திமுக டங்ஸ்டன், இது வந்து பிரதமர் தலையிட்டு தான் வந்து அதை இது பண்ணாரு,
மதுரை மக்களுக்கு, அரிட்டாப்பட்டி மக்களுக்கு நன்மை பயக்கிற வகையில பிரதமர் தலையிட்டு தான் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வச்சாங்க. திமுக வந்து சொந்தம் கொண்டாடுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொரு புறம் எடப்பாடி அவர்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? ஏலத்தை விட அறிவிப்பு வெளியிட்டதே ஒன்றிய அரசு தான் அப்படிங்கிற ஒரு வாதமும் வருது. இந்த இடத்துல இந்த சமீப காலத்துல திமுக தரப்புல இருந்து பல விஷயங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கறதுல மிஸ் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இவங்களோட கிரெடிட்டையே மத்தவங்க எடுத்துக்கிற மாதிரி இவங்களே நடந்துக்கிற மாதிரி இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? 100% அன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த டங்ஸ்டன் விஷயத்துல திமுக அப்படின்னு பேச ஆரம்பித்து ஒரே ஒரு காரணம் அன்னைக்கு துரைமுருகனுடைய சட்டசபையில ஒரு சொதப்பல் பண்ணதுதான். நீங்க அன்னைக்கு அவர் ஸ்ட்ராங்கா பேசியிருந்தாருன்னா மேட்டரே கிடையாது. இதுல அவர் சப்ஜெக்டே தெரியாம எதிர்த்து பேசுனதோட விளைவு தான் இன்னைக்கு அண்ணாமலை எடப்பாடியுடைய பேச்சுக்கு காரணம். ஒன்றிய அரசுடைய டெண்டர் விடுறாங்க, வர இங்கே பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, டங்ஸ்டன் சுரங்கம் மதுரைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இங்கே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மேலே அனுப்பிட்டாங்க. மேலே முடிஞ்சிச்சு. சிஎம்மும் கிளியரா என்ன சொல்லிட்டாரு, நான் முதல்வராக இருக்கும் வரை டங்ஸ்டனுக்கு சுரங்கத்துக்கு வந்து அனுமதி இல்லை அப்படிங்கிறது அவரும் தெளிவாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி திமுக இந்த விஷயத்துல மௌனமா இருந்தது அப்படின்னு எப்படி சொல்ல வர்றாங்கன்னு தெரியல. நான் விஷயத்துலையும் அப்படிதான். பட் அதுலலாம் அரசியலுக்கு வேலையே கிடையாது. அதே மாதிரி இதுல ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு இன்னும் வேலை இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்துல டெண்டரை வந்து கேன்சல் பண்ண வேண்டிய ஒரே அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. அதை தமிழக அரசு செய்ய முடியாது. அதனாலதான் நீங்க ரெக்கார்டா பண்ண வேண்டியவங்க மத்திய அரசு. ரெக்கார்டா பண்ணதுனால இப்ப அவங்க அது பெருசா கிரெடிட் அவங்களுக்கு போற மாதிரி பேசிக்கிறாங்க. அது கிடையாது. நீங்க வந்து அதிகாரிகள் வந்திருந்தாங்க தானே தெரிஞ்சிருக்கும். தமிழக அரசு அவங்க அனுமதி கொடுத்தாங்களா, இவங்க போய் எல்லாத்தையும் ஆய்வு பண்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருச்சுன்னு சொல்ல முடியும். எதுக்குமே நடக்காத ஒரு விஷயத்த தமிழக அரசு எப்படி நீங்க குற்றம் சாட்டுவீங்க? வேண்டாம், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வார்த்தை முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் டெண்டரை கேன்சல் பண்ண வேண்டியது மத்திய அரசு கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுல அரசியல் எல்லாம் எப்பயுமே இயல்பு தானே. இப்ப நீங்க ஒவ்வொரு விஷயம் நீட்டு விஷயத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க முதல் கையெழுத்து நீங்க போடுறேன்னு சொன்னீங்களே, அதோட ரகசியம் உங்களுக்கு தெரியும். துணை முதல்வர் சொன்னாரு, பிரச்சாரத்தில் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வரும், நாங்க நீட்டை வந்து கேன்சல் பண்ணுவோம், ரத்து செய்வோம்னு சொன்னாரு. ஆட்சி மாற்றம் இல்லாத பட்சத்துல நீங்க என்ன பண்ண முடியாது. மத்திய அரசு சார்ந்த ஒரு விஷயம் இது. அப்படிதான் இதை நம்ம பார்க்கணுமே ஒழிய, ஏன் அன்னைக்கு சொன்னீங்க, ஏன் பொய்யான வாக்குறுதி கிடையாது. வாக்குறுதி கொடுத்தாங்க. மத்திய அரசு கண்டிப்பா நீங்க மத்திய காங்கிரஸ் ஆட்சி வரும்னு நினைச்சாங்க. அவங்க நினைச்சிருந்தா நடந்திருக்கும். என்ன ரத்து பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களா சொல்லுங்க. கண்டிப்பா பண்ணிருப்பாங்கல்ல. அதுதான் அவங்களுடைய அன்னைக்கு அவங்க நம்பிக்கையா இருந்தது. அந்த நம்பிக்கையில வந்து பொய்த்து போனது. அதனால இன்னைக்கு நீட்டு வந்து ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அதுதான். அதனால ஒரு அண்ணாமலை சொல்றதா இருக்கட்டும், எடப்பாடி சொல்றதெல்லாம் வந்து அரசியல். அது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நீ இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நீங்க டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக போராடினவங்க அவங்களுக்கும் தெரியும் இதுல யார் ஸ்ட்ராங்கா பண்ணாங்கிறது. கண்டிப்பா சார். இப்போ சீமான் விவகாரம் இன்னொரு பக்கம் வந்து பூதாகரமாக ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் வந்து பல்வேறு நிர்வாகிகள் வந்து கூண்டோட அப்படியே ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. வட மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்ட நாளிதழ்கள்லாம் இருக்குது. அதுலலாம் இப்போ சீமானை புகழ்ந்து கட்டுரைகள் வர்றத பார்க்க முடியுது. இப்போ எவிடென்ட்டா சீமானை வந்து முழு மூச்சா பாஜக, ஆர்எஸ்எஸ் ஆதரவு ஆட்கள்னு அவர்கள் தரப்புலேயே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இது தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தல்களில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு சீமானுக்கு ஒரே ஒரு ஷெல்டர். அவர் வந்து இன்னைக்கு யாரோ ஒருத்தர் அவர் தன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர் வந்துட்டார். ஏன்னா ஒட்டுமொத்தமா எல்லாத்துடைய வெகுஜன விரோதி ஆயிட்டாரு சீமான் தமிழ்நாட்டில். அதுதான் ஒரு தரப்பை தாண்டி மற்ற எல்லாமே அவர் மேல ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அதனால இன்னைக்கு அவர் பிஜேபி கிட்ட போய் புகலிடம் அடைக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். அதனால நேற்று பார்த்தீங்கன்னா எச் ராஜாவெல்லாம் பாராட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார்ல. பேட்டியை பார்த்தீங்களா நீங்க? எச் ராஜா எவ்வளவு பெரிய ஸ்காலர் அவர் அப்படிங்கிறாரு. அவரு பாண்டிய பத்தி சொல்றாரு. ஸோ இப்படி அவரு ஒரு நிலைமை வந்து கொஞ்சம் வேற காரணம், வேற ஆட்கள் யாரும் இல்லை. டேரியா ஒரு வழியே கிடையாது. இதுல வந்து
இது ரொம்ப சந்தோஷமா வெளியே நின்று பாக்குறது பிஜேபி தான். அது வந்து சீமானுக்கு தெரியல, நக்கலா அவங்க பார்த்துட்டு இருக்குது. காரணம் என்னன்னா, கடுமையா விமர்சனம் பண்ணாரு, மோடியை விமர்சனம் பண்ணாரு, அமித்ஷா விமர்சனம் பண்ணாரு. இன்னைக்கு பெரியாருன்னு ஏதோ ஒரு விஷயத்துல கையில் எடுத்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு அவரு. பிஜேபி என்னை காப்பாத்துங்கன்னு பிஜேபி போய் நிற்க வேண்டிய நிலைமைக்கு அவர் வந்திருக்கிறார் சீமான். அதுலமா இல்ல, அதுதான் உண்மை. ஸோ அதை வந்து கண்டிப்பா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பயன்படுத்திக்கல சீமான. இந்த ஆமா, அவங்கள வச்சு நீங்க உங்களுக்கு நாளைக்கு பாதிப்புன்னா அவங்களுக்கு அவருக்கு தானே பாதிப்பு, சீமானுக்கு தானே பாதிப்பு இந்த விஷயத்துல. என்ன நான் தானே சுத்தமா அப்படியே கரைய ஆரம்பிக்குது. முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் போயிட்டாங்க, ஒரு சில பேரை தாண்டி மற்ற எல்லாம் போயிட்டாங்க. அவருடைய சூழ்நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. அதனால நீங்க இதுல ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் பேக்கிங்ல இல்லை, இப்ப டைரக்டா முன்னாடியே வந்துட்டாங்க. அவரோட சேர்ந்து கைகோர்த்து போயிட்டு இருக்காரு சீமான். நல்லாவே தெரியுது இந்த விஷயம். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.